இன்றைக்கி சுவையான மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 கிராம்பு, 3 பட்டை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்குவோம். இதுதான் இந்த மட்டன் வறுவலுக்கு தேவையான மசாலா பொடி. இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து 10 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தலை வந்து ஒரு பிடி கருவேப்பிலை தலை காஞ்சது, இது வந்து நல்லா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறினோடனே இது வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்து எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு கட்டி இஞ்சி, 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு, இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். நம்ம கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ வந்து ஏலக்காய் வந்து 6 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட வந்து ஒரு பட்டை, 4 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வதங்கினோடனே இப்போ ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி, 3 பச்சை மிளகாய், தாளிப்பு கொஞ்சம் கருவேப்பிலை தழை, இது இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளியில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அது நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து இதோட ஆட் பண்ணி வதக்கிறேன். அது நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ நான் 1 கிலோ மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அது இதோட வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம வந்து ஒரு மசாலா பொடி தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா பொடி வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட நான் வேறு எந்த மசாலா வந்து நான் ஆட் பண்ணல. கடையில் வாங்குகிற மசாலாலாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. நான் ஓனாக ரெடி பண்ணி அதை மசாலா பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட வந்து குழம்பு வச்சுருக்குறோம். அந்த குழம்பு வந்து நான் 2 கரண்டி வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து தூவி விடுங்க. நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா சுவையான ஒரு காரசாரமான மட்டன் வறுவல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.